ஹலோ கைஸ், வெல்கம் டு நரேஷ் vlog யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மற்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ட்ரேடிங் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு எப்படி ப்ராப்பர் ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்ப்போம். எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்டிங்ல தான் இஷ்யூ இருக்கும். எப்படி பண்றது, என்னென்ன பண்ணணும்னு. ஸோ நம்ம சேனல்ல இந்த வீடியோல எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ண போறதுன்னு தான் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுதான் மார்க்கெட் மெக்கானிக்ஸ். ஸோ மார்க்கெட் மெக்கானிக்ஸில் மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட், செகண்டு லிக்விடிட்டி, தேர்டு ஆர்டர் பிளாக், ஃபோர்த்து ஆர்டர் ஃப்ளோ, அப்புறம் ஃபிஃப்த்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காம்பனண்ட்டுங்கிறது சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளைங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிறது, டிமாண்டுங்கிறது அது எவ்வளோ டிசைரபிளாக பையர்ஸ்க்கு இருக்குங்கிறது. ஸோ எப்போ நிறையா பையர்ஸ் அதை வாங்க விரும்புகிறாங்களோ அப்போ ப்ரைஸஸ் ஏறும். எப்போ பையர்ஸ் ரொம்ப வாங்க கம்மியாக நினைக்கிறாங்களோ அப்போ ப்ரைஸஸ் இறங்கும். ஸோ இதுதான் பேசிக் சப்ளை அண்ட் டிமாண்ட். வர வீடியோஸில் நான் இது எப்படி மார்க்கெட் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறது, அது எப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற சப்ளை டிமாண்டுங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்குங்கிறது ஒரு பர்டிகுலர் ஜோன். அங்கே தான் ஆல்ரெடி பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்னால் நம்ம எப்படி ஒரு யூடிஐ இல்லை நிப்பான் இல்லை ஒரு ஆஸ்வெல் போன்ற பெரிய பெரிய பேங்கிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்லாம் அங்கே வாங்க விட்டுருக்காங்க. ஸோ அங்கே அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் மற்றும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நிறையா டைம்ஸ் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு லிக்விடிட்டி. லிக்விடிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டிங்கிறது நீங்கள் எவ்வளோ பை பண்ணுறீங்களோ செல் பண்ணுறீங்களோ மேட்டர் ஆகாமல் எவ்வளோ சின்ன ஃப்ளக்சுவேஷன் ப்ரைஸில் நடக்கிறது தான். ஸோ மோர் நீங்கள் வாங்க கம்மியான சேஞ்சஸ் வேல்யூவில் நடந்துச்சுன்னா அங்கே ஹை லிக்விடிட்டி இருக்குது, நிறையா பேர் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். எங்கே நீங்கள் ஒரு 5 ஸ்டாக் வாங்கினீங்கன்னா திடீர்னு ப்ரைஸ் ஏறுறதும், நீங்கள் 5 ஸ்டாக் வாங்காமல் விட்டு இல்லை விற்றீங்கன்னா திடீர்னு இறங்குச்சுன்னா அங்கே லிக்விடிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்கே அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் ஃப்ளோனா என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஃப்ளோங்கிறது ஒரு பேசிக் ஆனால் ரொம்ப மாஸ்டர் பண்ண வேண்டிய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி மார்க்கெட்டில் பீப்புள் ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க சென்டிமெண்ட்ஸ் என்ன, பிக் ட்ரேடர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, கம்பெனிஸ் நம்ம என்ன பண்ணால் ப்ராஃபிட்டபிளாக ஆக முடியும், நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது ஸோ அந்த டேயோட மூவ்மெண்ட், ஆல்ரெடி உலகத்தை சுற்றி அந்த ஸ்டாக்கு ரிலேட்டடாக நடக்கிற நியூஸ், அதெல்லாம் நம்ம மாஸ்டர் பண்ணாதான் நம்மளால ஒரு ப்ராஃபிட்டபிள் மற்றும் ஹை சான்ஸ் ஆஃப் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் மார்க்கெட் மெக்கானிக்ஸ், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 5ஐயும் பற்றி தான் வர வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேர் ஃபண்டிங். ஸோ ஃபண்டிங்கிறது ஒரு கேபிட்டல் வேணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு கேபிட்டல் வேணும். அது மாதிரி நம்ம ட்ரேடிங்கில் பார்த்தோம்னா ஃபண்டிங்ங்கிற ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட். ஸோ நிறையா டைம் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 10,000 எடுக்கிறது தான் ஒரு மோஸ்ட் ஆப்டமிஸ்டிக் சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப் வீடியோஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்க்குற மாதிரி 1 லட்ச ரூபா போட்டால் 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா ஒரு மாதத்தில், 1 லட்ச ரூபா போட்டால் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுங்கிறது கம்ப்ளீட் ஃபேக். இத்தனை வருஷமா இந்த மார்க்கெட்ல இருக்கிறப்ப எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10,000 5,000ங்கிறது உங்களுக்கு நல்ல லக் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நல்லா நீங்க ரொம்ப மெக்கானிக்கலா ட்ரேட் பண்றீங்க, ரொம்ப லாஜிக்கலா ட்ரேட் பண்ணாலுமே உங்களோட ஒரு 10% ஆஃப் ரிட்டர்ன் தான் உங்க கேபிட்டலுக்கு ஒரு மாசம் வரும். ஸோ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 10,000 தான் எடுக்க முடியும். உங்களோட கோல், நீங்க ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க
மொத்தமாகவே ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணாதான் 1 லட்ச ரூபாங்கிற மாச இன்கம் அட்டைன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ஹையர் ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்குறோம்னா நம்ம ஹையர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்மள்ட்ட இருக்கிற கேஷை பொறுத்து தான் நம்மளோட இன்கமையோ இல்லை நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியோ எய்ம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு இமேஜினரி ப்ராஃபிட் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த கிரீட் உங்களுக்கு கடைசியில் ஒரு பெரிய லாஸாக கூட போய் நிறுத்தலாம். ஒரு ஸ்டோரி இருக்குது. இது என்னன்னா, ஒரு நார்மல் பர்சன் அவன்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்துச்சு. அந்த 10 லட்ச ரூபாயை அவன் 1 கோடியா மாத்தணும்னு நினைச்சான். அப்ப அவன் என்ன பண்ணா, சரி இந்த மாதிரி ஒரு புரோக்கர் வந்து நீங்க என்கிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா வெறும் ஒரே மாசத்துல நான் 1 கோடியா மாத்திடுவேன்னா, இந்த பர்சனும் அதை நம்பி அந்த 1 கோடியா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு, ட்ரேடிங் மார்க்கெட் அன்னைக்கு அந்த வருஷம் அந்த மாசம் கிராஷ் ஆகி அவங்களோட 1 கோடி வெறும் 10 லட்சமா மாறிடுச்சு. அப்ப அவங்க வந்து ஒரு 10x ரிட்டர்ன் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்தது -10x ரிட்டர்ன். ஸோ அப்ப இங்கிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து சில வாட்டி ஆப்டமிஸ்டிக் கோல்ஸ் வச்சுதான் ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா அதை நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ்ல கொண்டு போய் லீட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்ம மணியை லூஸ் பண்ண ரெடியா இருக்கணும். அப்பதான் இந்த மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இல்ல 2-3 கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்க எவ்வளவு மணி உங்களோடது எக்ஸ்போஸ் பண்ண விரும்புறீங்கன்னு. செகண்ட், எவ்வளவு ஃபினான்சியல் ஃப்ரீடம் உங்கள்கிட்ட இருக்கு. தேர்டு, ஆப்டமிஸ்டிக் கோல் செட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட்ங்கிறது உங்களால எவ்வளவு மணி எக்ஸ்போஷர் பண்ண முடியுங்கிறது, அதாவது எவ்வளவு மணி நீங்க இழக்க ரெடின்னு. ஸோ ஒரு 1 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் என்னால் லூஸ் பண்ண முடியும், 10,000 ரூபாய் லூஸ் பண்ண முடியும்னா அது வந்து ஒரு ஆப்டமிஸ்டிக்கா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ட்ரேடே ரீசன்ட் டேஸ்ல ஒரு 5,000 to 10,000 ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ ஆப்டமிஸ்டிக்கா நீங்க வந்து ஒரு 10% ஆஃப் மை டோட்டல் கேபிட்டல் வந்து நான் இறங்க ஓகே லாஸ் ஆனால் பரவாயில்லைங்கிற கண்டிஷன்ல இருந்ததா ட்ரேடிங்ல வரணும். நெக்ஸ்ட், உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். முதல்ல நீங்க ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்க அட்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் எமர்ஜென்சி ஃபண்ட், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் லைஃப் இன்சூரன்ஸ், ப்ராப்பர் பாண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்க ஃபினான்ஸை நீங்க ப்ராப்பரா கவர் பண்ணி தான் ட்ரேடிங் பண்ணணும். ஏன்னா ட்ரேடிங்குங்கிற கேம்பிளிங் மாதிரி, ஆனா இது வந்து ஒரு லீகல் அப்புறம் டெக்னிக்கல் கேம்பிளிங்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரேடிங்ல ஒரு 80 to 85% நம்ம மெக்கானிக்கலா ட்ரேட் பண்ணலாம், கரெக்டா நடக்கும். ஆனா ரெஸ்ட் 15%ங்கிறது கேம்பிளிங் தான். சில நேரத்துல மார்க்கெட் டக்குன்னு மாறலாம், இல்ல டக்குன்னு டிஃப்ரெண்டா போகலாம், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆப்டமிஸ்டிக் கோல் செட் பண்றது. ஸோ எப்பவுமே நீங்க வந்து ஆப்டமிஸ்டிக் வேல ட்ரேட் பண்றப்ப திங்க் பண்ணணும், இல்லாஜிக்கலாவே திங்க் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா த பேர் மினிமம் வச்சுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா இல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரான மேனர்ல ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே உங்களோட கோல்ஸ் ஆப்டமிஸ்டிக்கா வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அப்ப இந்த ட்ரேடிங்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான மற்றும் கிரியேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய கம்மிங் அப் டேஸ்ல வரப்போகுது. ஸோ மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் vlog யூடியூப் சேனல்.